நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கிரண் வந்து அபிஷேக் கூட வந்து கூட்டு சேர்ந்துட்டாரு அப்படி தாங்க சொல்லணும். அவங்க 2 பேத்தையும் வந்து நம்ம கௌதம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஏது சொல்றாருன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிரண் வந்து வீட்டில் இருக்கார்ல, அப்போ வந்து மதுமிதா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் வீட்டுக்கே வருவ, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு உன்னை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அப்படி இருக்கும்போது என்கிட்ட எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல மதுமிதா வந்து கேட்காங்க. மதுமிதா, ஒரு கஷ்டம்னு சொல்லி தான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன், ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்கா எந்திரிச்சு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாட்டி வந்துடுறாங்க. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் சரி உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு காப்பியெல்லாம் கொடுக்காங்க. சரின்னு சொல்லிட்டு காஃபி வந்து அவர் குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன மதுமிதா, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மதுமிதா வந்து சொல்லி சமாளிக்காங்க. ஆமாம் பாட்டி, அவங்க என் ஃப்ரெண்டு சுருதி இருக்கால, அவளுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அது சரிப்பட்டு வரல, வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருந்தால் சொல்லுங்கள், அவங்ககிட்ட கொண்டு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிப்பா சரிப்பா, அப்படியாப்பா உண்மையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா அதாம்மா உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிரண் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா சரிப்பா, சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பியும் பாட்டி வந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம வழக்கம் போல் வந்து மதுமிதா திட்டுறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் என்னோட ரூட்டில் வந்து கிராஸ் ஆகிக்கிட்டு இருக்காதா, இதான் உனக்கு ஃபஸ்ட் டைம் கடைசியாக இருக்கும், இப்போ நீயா வெளியே போகிறையா இல்லைன்னா வாட்ச்மேனை கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் வேண்டாம் நானே போயிடுறேன் மதுமிதா அப்படி சொல்லிட்டு ஒரு கிரண் வந்து வெளியில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் போன பிறகு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டையே. அந்த நேரத்தில் தான் அபிஷேக்கிட்ட இருந்து கால் வருது. ஹலோ, நாங்கள் பழனிசாமி குரூப் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம், உங்களை இன்டர்வியூக்கு வர சொன்னோம், என்ன ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சார் நான் உங்கள் வீட்டில் தான் சார் இருக்கேன், எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது வீட்டில் இருக்கீங்களா, இன்டர்வியூ வந்து கம்பெனியில் தான் நடக்கும் தெரியாதா, எதுக்கு வீட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை சார் தெரியாமல் வந்துட்டேன், இந்த உங்கள் ஆஃபீஸுக்கு தான் சார் வந்துக்கிட்டு இருக்கேன், வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிரண் வந்து சொல்கிறாரு. சரி உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து ஃபோனை வச்சிடுறாரு. அந்த இடத்துல வந்து நம்ம அபிஷேக் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. பரவாயில்லையே, இவனை 8 அடி பாய சொன்னால் 16 அடி பாய்வான் போலையே, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கனக்குள்ளே வந்து கிரண் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதுமிதா, இந்த டைம் வேணாம், நீ என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்ப, ஆனால் திருப்பி இன்னொரு டைம் வந்து நான் வரும்போது என்னை உன்னால் எதுவுமே பண்ண முடியாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிரண் வந்து வெளியில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட ஃபங்க்ஷனில் வந்து இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதாவது நம்ம கௌதம் வந்து நான்வெஜ்ஜை நல்லா கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார்ல, அதெல்லாம் யோசிக்காங்க. சார் அவர் வந்து சாப்பாடு வந்து இவ்வளோ பிடிச்சிருக்கு, அதுவும் நான்வெஜ்னால் நல்லா சாப்பிட்றாரு, நமக்கு தான் நான்வெஜ் சமைக்க தெரியாது, சாப்பிட தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வந்து அவர் சமைச்சு போடாமல் இருந்தோம், இனிமேல் அவருக்காக வந்து நம்ம சமைக்கணும், அவர் வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும், வெளியில் போய் அவர் வயிறும் உடம்பு கெட்டு போய்கிட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம வீட்டிலேயே சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா அங்கிட்டு ஜீவாவை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜீவா வந்து லேப்டாப்பில் வந்து மீட்டிங்கில் இருக்கார். அப்போ வந்து இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. யார், நம்ம அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா மாயா வராங்க, வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஏய் மாயா அமைதியாரு, நான் தான் மீட்டிங்கில் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீட்டிங்கெல்லாம் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் பிடிங்கி விளாட்றாங்க. உடனே வந்து மீட்டிங்கை கட் பண்ணிவிட்டு என்ன மாயா இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து கேட்குறாங்க. நான் இப்போ ரொமான்ஸ் மூடில் இருக்கேன், எனக்கு ஒரு முத்தம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்காங்க. முத்தம் கொடுக்க மூடு இல்லை, வேலையில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு நான் முக்கியமா வேலை முக்கியமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க. 2 பேருமே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ யார் முக்கியம் ஒழுங்காக சொல்லு அப்படின்னு கேட்டவொடனே நீ தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இன்னொரு முத்தம் கொடு அப்படின்னு சொன்னோடனே இன்னொரு முத்தம் கொடுக்காங்க. அப்படியே வந்து நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க, நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்குருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. குழந்தையா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவா சொல்கிறாங்க. ஐயோ, இவன் என்ன குழந்தை வந்து வேண்டான்னு சொல்கிறான், நம்ம ஆல்ரெடி மாசமாக இருக்கோம், இப்போ பிளான் போட்டால் தான் சரியாக வரும், இவன் வேண்டான்னு சொல்கிறானே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் வேண்டான்னு சொல்கிறேன், நம்ம ஹனிமூன்லாம் போயிட்டு வந்தாச்சு, அதுக்கப்புறம் ஏன் குழந்தை வேணான்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை நம்ம வந்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும், செட்டில் ஆன பிறகு தான் எதுனாலும் நமக்குன்னு ஒரு வீடு காரு எல்லாமே ரெடியான பிறகு தான் குழந்தைய பற்றி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ஒரு சைடு இருக்கட்டும், இது ஒரு சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை குழந்தை குட்டினானா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் என்னோடய குறிக்கோளில் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அங்கிட்டிருந்து இவர் வந்துடுறாரு. யார், நம்ம மாயாவோட ஃப்ரெண்டு வராரு வீட்டுக்கு. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. யார்ப்பா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே மாயாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அன்னைக்கு கூட நான் செஞ்ச சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு 2 தடவை சாப்பிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாயா வந்து வந்துடுறாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருப்பா நான் வந்து டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன மாயா டல்லாக இருக்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சமாளிக்காங்க. எனக்கு தெரியும் நீ என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், உன் குழந்தை வந்து இப்போ
உருவாகி வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை நினச்சி தானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி கரெக்டாக சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேல, அவள் தான் என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வேறு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க, காலம் எவ்வளவோ மாறி போச்சு, இப்போவும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், கலைச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கலைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், ஜீவாவுக்கு தான் அதில் விருப்பம் இல்லைல்ல, இனிமேல் வந்து திருப்பி வந்து உனக்கு மாதமாகி இன்னும் மாதம் ஆக ஆக வந்து வெளியில் தெரிஞ்சுன்னா அசிங்கம் தான், இப்போயே கலைச்சிரு, அதுக்கடுத்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு வாங்கி டீயை குடிச்சிட்டு கிளம்பிடுறாரு. யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மாயா, அந்த குழந்தைய வச்சிருக்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அங்கிட்டு பார்த்தா நம்ம கிரண் வந்து டக்குன்னு ஆஃபீஸ் வந்துடுறாரு. ஆஃபீஸ் வந்தவொடனே ஃபைலை கொடுக்காரு நம்ம அபிஷேக் கிட்ட. இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைல் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை தள்ளி விட்டுறாரு. சார் என்ன சார் இன்டர்வியூ கூப்பிட்டீங்க, ஃபைல் வேணான்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, உன்னை பற்றி கூப்பிட்டேன்னா உன்னை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும், உன்னைய பற்றி உன்னோட பேக்ரவுண்ட் பற்றி உன்னோட வரலாறுலாம் தெரிஞ்சுட்டு தான் கூப்பிட்ருக்கேன் சரியா, உடனே இந்த கம்பெனியில் வேலைக்கு எடுத்தாச்சு, 1,00,000 சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது 1,00,000 அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிடுறாங்க. ஆமாம், 1,00,000 சேலரி நீ பார்க்குற வேலைக்கு மட்டும் கிடையாது, எனக்கு காட்டுற விசுவாசத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு வேணும், இப்போ வா எங்கள் அண்ணனை போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அபிஷேக் வந்து நம்ம இவர் கிரணை கூப்பிட்டுட்டு அங்கே கௌதம் போய் பார்க்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கௌதம் பார்த்தோன்னே முறைச்சி பார்க்காரு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.